வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நம்ம யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தொடர்ச்சியா அங்கங்கே பார்க்கிறோம். இதுல சாத்தான் பூமியில தள்ளப்பட்ட நிலைமையிலே அந்த 7 வருஷத்துல செகண்ட் ஹாஃப் அவன் பூமியில தான் இருக்கிறான். அவன் பூமியிலே தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே மிகுந்த கோபத்தோடு கூட தேவ பிள்ளைகளையும் துன்புறுத்துகிறான், தேசங்களையும் துன்புறுத்துகிறான். குறிப்பாக இஸ்ரேல் தேசம் துன்பத்துக்குள்ளாக கடந்து செல்லும். அந்த ஆலயத்திலே அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? தன்னை தேவன் என்று உட்கார போகிறான். அதன் பின்னணியிலே சாத்தான் தான் இருக்கிறனால சாத்தான் தான் உட்காருகிறான் என்று சொல்லலாம். அப்போ இந்த யுத்தங்கள் 2 யுத்தம் சொல்லியிருக்கு. பிசிக்கல் வார்ஃபேரும் இருக்கு, அதாவது பிசிக்கலாக சண்டை போடுறதும் பைபிள்ல ரெவலேஷன்ல இருக்கு. ஆவிக்குரிய யுத்தம் இருக்கு. இந்த சாப்டர்ல ஜனங்கள் எருசலேமை விட்டு அவர்கள் ஓடுகிறது, இஸ்ரேலை விட்டு அண்டை தேசங்களுக்கு ஓடி ஒளிறாங்க. வேதம் சொல்லுகிறது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து வந்த வெள்ளத்தை விழுங்கினது என்று சொல்லி தேவன் தன் பிள்ளைகளுக்கு எப்படியும் உதவி செய்வார். நிறைய விஷயம் லிட்ரலாவே நடக்கிறத தான் இதுல சொல்லி இருக்கு. இதுக்கு இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் மறைஞ்செல்லாம் இல்லை. பூமி அவளுக்கு உதவி செய்யும்னா பலவிதமான விஷயங்களிலே பூமியானது இயற்கையின் சில மாற்றங்கள், சில ரீதியான காரியங்கள் நடக்கும் பொழுது அது ஜூஸ்க்கு எப்படி இருக்கும்? சாதகமாக அமைந்து விடும். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பொழுது அவன் யாரையெல்லாம் துன்புறுத்த போறானா? அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களையும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை குறித்து பேசுகிறவர்களை எல்லாம் துன்புறுத்துவான் என்று இருக்கிறது. அப்படின்னா இப்ப துன்புறுத்தலையானா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அன்னைக்கு இப்பவும் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தான் உண்டு. அப்போ பிசிக்கலா அவன் பூமியில இருக்கிற நேரத்துல நடக்க போற இன்னொரு யுத்தமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதைதான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட நீங்க பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது 11ல அங்க கடைசியாக வருகிற அந்த ராஜா, அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜா யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறான்? அந்தி கிறிஸ்துவுக்கு. அவன் எப்படி செய்தானோ அதே போலவே பல மடங்கு பவர்ஃபுல்லா வரப்போற அந்தி கிறிஸ்து வஞ்சிப்பின் காரியங்களை செய்வான். ஆலயத்துல போய் உட்கார போகிறான். உடன்படிக்கையின் பிள்ளைகளை என்ன செய்வான்? ஏமாற்றி இச்சக வார்த்தை பேசி அவர்களை மாற்றுவான் என்று இருக்கிறது. அவனை குறித்த ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரிதாக்கி, அதாவது இந்த 2வது ஹாஃப் 7 வருஷத்தினுடைய 2வது ஹாஃப்ல வரப்போகிற ரிலிஜியன் அது ஒரு புது ரிலிஜியனாக இருக்கும். இவன் தன்னை உயர்த்தி ஒரு ஒரு மத விஷயத்தை கொண்டு வருவான். இவன் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன். ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கிற ஒண்ணுல இருந்து தான் ஒன்று வரணும். அந்த 7வது இதுல இருந்து 8வது ஆனவனாக வருகிறவன் என்று வெளிப்படுத்தல் 17 சொல்லுகிறது. அதே போல இருக்கிற ஒரு ரிலிஜியஸ் முறையில இருந்துதான் அவன் மேலே எழும்பி ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருவான். முக்கியமான குறிப்பு, ஸ்திரீகளின் சிநேகத்தை அவன் விரும்ப மாட்டான். யாரையெல்லாம் மதிப்பான்னா, உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் போகிற எல்லாரையும் மதித்து அவர்களுக்கு பொன்னும் பொருள் எல்லாம் அவன் கொடுப்பான். சோ இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதுல ஜூஸ் சுத்தம் பண்ணப்படுவார்கள். அந்த காலத்துல இருக்க போகிறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள் எல்லாருமே சுத்திகரிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த உபத்திரவத்துல என்ன செய்வாங்களாம்? அவரை நோக்கி பார்ப்பாங்க. இவன் தேவன் அல்ல, இவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுவார்கள். அநேக இரத்த சாட்சிகளாக மரிக்க போகிறார்கள். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு யுத்தம், டெய்லி ஒரு யுத்தம் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள் வைத்து பாதுகாத்து அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதே இல்லை என்று இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த காலத்திலும் நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக மரித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இரத்த சாட்சிகளா மறிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வசனம் தெளிவா இயேசு சொல்லிட்டாரு, கோதுமை மணியானது
விழுந்து சாகாமல் இருந்தால் அப்படின்னு சொன்னவே இல்லை. அதனால சாகுற அனுபவம் நிச்சயமா எல்லாருக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால நிச்சயமாக நான் சாகுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய பலன் கொடுக்க போறீங்க. அதுதான் ரத்த சாட்சி என்னுடைய டெய்லி ரத்த சாட்சி அனுபவம் தான். செத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் எனக்கு வாழ முடியல, என்னை வாழதான் வச்சோன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. ஆனா அதுல நம்ம வாழுவோம். நம்ம அதுல வாழதான் செய்யறோம். ஏன்னா ஜெயித்து ஜெயித்து முன்னேறி போகிறோம். இயேசு சீக்கிரத்திலே ஹல்லேலூயா.